நல்லா இல்லை சார். கார்த்திக் இந்த படத்தை ஏண்டாப்பா தடை நிறைய கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனைல நிறைய கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு இந்த படம் வந்தது. ஆனா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்த படம் வந்து தடையை உடைக்காம பாக்ஸ் குழுவே இருந்திருக்கலாம். ஏண்டாப்பா வந்தும் பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஏன் நல்லாவே இல்லை. வாவதியான்னு சொல்லி உள்ள போய் என்னமோ எதிர்பார்த்தேன். நம்ம எதிர்பார்த்தாலும் அந்த படம் ஒண்ணுமே இல்லை. அதுல என்ன ஒண்ணுமே இல்லை. படம் வந்து ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே ஓரளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொங்கல் செலிப்ரேஷனுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவியான்னு கேட்டால் டவுட்டு தான். என்டர்டைன்மெண்ட்டான மூவி இல்லை. பட் ஓரளவு பார்க்கலாம். கமர்ஷியல் மூவி தான். பட் லைட்டாக கார்த்தி சாரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே அவரோட பாடி லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எம்ஜிஆர் தான். ஃபுல் ஸ்டோரியுமே எம்ஜிஆர் பேஸ் பண்ணி தான் போகும். எனக்கு என்னன்னா இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தான் எந்த மாதிரிலாம் நடக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவான படம் ப்ரோ. ஒரு ஆவரேஜான படம். ஆஹா ஒன்ற அளவுக்கும் இல்லை, குப்பன்ற படுமோசம் அளவுக்கும் இல்லை. ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லலாம். வாத்தியாரை ரீக்ரியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே தான். பட் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நலன் படம் மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வேற யார் படம் மாதிரியும் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் பேக் ஃபேர் ஆயிருக்கு. நிறைய வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான் படமே. டைட்டில் இருந்து எல்லாமே ரெஃபரன்ஸ் தான் எம்ஜிஆர் தான். பட் அதை முழுசா முழு மனசோட பண்ணியிருக்காங்களான்றது அது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது எம்ஜிஆர் மாதிரி ரெப்ளிகேட் பண்ண முடியல. பட் அந்த பாடல்கள் அந்த வரதாரெல்லாம் ஓகேவா இருக்கும். வாவாதியார் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்காக எடுத்த படம் மாதிரி இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70+ ஏஜ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்க போறது இல்லை. 30க்குள்ள இருக்கவங்க தான் தேட்டருக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் யாருன்னே பெருசாக தெரியாது. முன்னாள் நடிகர், முன்னாள் சிஎம் அவ்வளோதான் தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு சரியா கனெக்ட் ஆகல. படமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இன்டர்வல் 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு ஆவரேஜ் என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் பாயிண்டும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, படம் வந்து ஹெவி லேக் இருந்துச்சு. பழைய கண்டென்ட் பழசு. அவசர போலீஸ் 100ன்னு பாக்யராஜ் படம் வந்தது. அந்த படம் கதை சத்யராஜ், ராமராஜன் எல்லாரோட கண்டென்ட் சேர்த்து மிக்சிங் பண்ண கதை. இன்னும் ஒண்ணு அதெல்லாம் நம்ம ஏத்துப்பாங்க. இது வந்து ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா எம்ஜிஆரோட ஆத்மா உள்ள போறது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அது முட்டாள்தனமா இருக்குது. கார்த்தினால தான் படிங்க சார். அந்த எம்ஜிஆரோட ஆத்மா உள்ள போன உடனே அது ஸ்டைல்லாம் காட்டுறா பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாக்குற மாதிரி நல்லா இருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகா நல்லா கொண்டு போயிருக்காங்க படம். இந்த பொங்கலுக்கு இது ஒரு படம். பொங்கல் செலிப்ரேஷனுக்கான படம் எல்லாம் கேட்டீங்கன்னா கிடையாதுடா. பட் ஒரு லீவுக்கு மக்கள் எங்க போவாங்க? தேட்டருக்கு தானே தேடி வருவாங்க. அப்படி வரும்போது இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்கலாம். நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டா. ஜப்பானுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல படம்னே நான் சொல்லுவேன். நடிப்புமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு. ஓகே தான். அவங்க கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. வில்லத்தனம்லாம் இன்னுமே நல்லா ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிருக்கலாம். ஸோ வில்லத்தனம் ஸ்ட்ராங்கா இல்லை, நெகட்டிவ் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லாதனால இவர் பண்றது எல்லாமே ஓகேவா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, ரீமிக்ஸ் பார்ட் நல்லா இருந்தது. பட் இதுக்கான பண்ண பாடல்கள் பெருசா ஓகே. ஆனா என்னன்னா அந்த ஒரு ஃபீல் கொடுக்கல. எம்ஜிஆரே உண்மையிலே இறங்கி வந்துட்டாரா, காப்பாத்துறாரா, அந்த ஒரு சில விஷயங்கள் செய்யறாரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. இவங்க அதுக்காண்டி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. எம்ஜிஆரோட மியூசிக் போட்டிருக்காங்க, எம்ஜிஆரோட டைலாக் பேசியிருக்காங்க, அதோட பாட்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டிருந்தாலும் நம்மளுக்குள்ள அந்த ஃபீல் கிடைச்சிச்சான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எம்ஜிஆர் உண்மையில எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இந்த படம் நல்லா தான் இருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜ் நடிக்கும்போது நல்லா இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம், அவர் ரொம்ப நாள் கழிச்சு நினைக்கிறேன், இல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணும் ட்ரை பண்ணாரான்னு தெரியல, அன்னியன் மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணிப்பாரு. எம்ஜிஆர் அண்ட் கார்த்திக் அந்த ரோல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அவரோட பாட்டோ டைலாக்கோ பேசும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஒண்ணு அது இல்லாம அவரே பண்ணிருக்கலாம். அது அவர் மாதிரி அக்யூரேட்டா பண்றேன்னு ட்ரை பண்ணி ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது ஒரு லேகா இருந்தது. முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் நீங்க காமிக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஃபைட் காமிக்கிறீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1960s 70s ஒரு ஃபைட் எடுத்த மாதிரி அதே இது ஃபுல் லென்த்தா காமிக்கிறீங்க. அது வந்து ஒரு பெரிய லேகா இருக்கு. நம்மளால ரசிக்க முடியல. அவர் வந்து குதிரையில போறாரு, கையில சாட்டி வச்சு அடிக்கிறாரு. பின்னாடி போலீஸ் வந்து பைக்ல போறாங்க, கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பழங்காலத்து ஸ்டைல்ல வந்து ஃபைட் எல்லாம் காமிக்கிறது வந்து இந்த படம் வந்து சுத்தமா வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல. ப்ராப்ளி எம்ஜிஆரை தாண்டி ஒரு விஜயகாந்த் மாதிரி யாராவது வச்சிருந்தா கூட அவர் அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்னால நம்மளுக்கு ஓரளவு கனெக்ட் ஆயிருக்கும். எம்ஜிஆரை செலக்ட் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து முடிக்க தெரியாம முடிச்சிட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, ஒரு வாத்தியாரா வந்து மறுபடியும் எம்ஜிஆர் பிறந்து வந்தாங்கன்னா தவறு நடக்க வாய்ப்பு இல்லை, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஆனா அது ஏத்துக்க மாட்டாங்களே. அது வந்து அவரோட ரசிகனா இவர் பண்ணா கூட ஏத்துப்பாங்க. அவரோட ஆத்மாவோட வந்து உள்ள போடுது. அதாவது ஆத்மா இருக்குது இல்லைன்னு சொல்லலை. நான் அது அந்த டாபிக் நான் உள்ள போக மாட்டேன். அது ஒரு பெருசா இதுவாகும். ஓகேங்களா? அவரோட ஆத்மா உள்ள போகுதுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க.
அது கொஞ்சம் நம்ப முடியாம இது. அதை தாண்டி ஒரு சில பாட்டுலாம் கேட்கும்போது நான் வேற மாதிரி ஃபீல் பண்ணேன், முடியல, வரல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நானேட்டார் சாங்லாம் பார்க்கும்போது சீரியஸாவே நான் வேற படத்துக்கு வேற ஒருத்தரோட வாயில இருந்து அந்த பாட்டுலாம் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது டோட்டலா சொதப்பி விட்டாங்க. ஒரு தடவை பார்க்கலாமா கேட்டீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்க்கலாம் சார். செகண்ட் ஹாஃப் முடிக்கிற விதம் சரியில்லா தொட்டு படம் பார்த்துட்டு ஏமாந்துருவாங்க, காசு வேஸ்ட்டுன்றவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வேற எந்த படம் வேணா போங்க, பராசக்தி கூட போங்க, பாவாதியார படத்துக்கு வந்துடாது. அது அட்லீஸ்ட் தெரியாத ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ரிலீஸ் பண்ணல. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா இல்ல வேற ஏதாவது விஜய் படம் மாதிரி ரீரிலீஸ் பண்ணி விடுங்கடா, பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பொங்க பானையே இல்ல பாத்துக்கோங்க கமலால, இப்ப யோசிக்கணும் அந்த மாதிரி இருக்கு. செலிப்ரேஷனே இல்ல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செலிப்ரேஷன் பண்ற, ஏன்னா பொங்கல் அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனாலே மூவி பாக்குறதுதான் சிட்டில ஃபுல்லாவே, அதுதான் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செய்து இந்த எல்லா படமும் வரட்டும், அட்லீஸ்ட் ரீரிலீஸ் படம் தெரி, மெர்சல், கத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேணாம், பொங்கல் அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு ரிலீஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஃபுல் டே கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் 2 நாளைக்காவது நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் அட்லீஸ்ட் லீவு கொடுத்ததுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியாவது இருக்கும். இல்லைனா வீட்டில் உட்காந்துட்டு நாங்கள் என்ன சாப்பிட்றது, கரும்பு சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு உட்கார வேண்டியதான்.